வணக்கம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எதுவுமே இல்லாமல் அமைதியான வாழ்க்கைங்கிறது ரொம்ப கம்மி. 100 பேரில் ஒரு 25 பேருக்கு வேணால் அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். பெரும்பாலானவங்களுக்கு சிக்கலோ பிரச்சனை ஏதாவது மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஆண் பிள்ளைகளோட வாழற குடும்பத்துக்கு ஒரு மாதிரி சிக்கல், பெண் பிள்ளைகள் பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனிமையாக வாழற தம்பதிகளுக்கு அவங்களுக்கு வர சிக்கல் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு சிக்கலாக தான் இருக்கிறோம். 2 பேரும் கணவன் மனைவி மட்டும் தனிமையில் உட்காந்துருக்கிறோம். இந்த தனிமை 2 பேருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிறை வாழ்க்கை தான் அது. இதில் என்னென்னா 2 பேரும் உட முடியாதவங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்களோட எனக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனை. என்னால் இப்போ தைரியம் வெளியே போக முடியும், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு சிக்கலை பயம் வருது. அவங்க சுதந்திரம் வெளியே போகணும், அங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்போ அவங்க வெளியே போயிட்டாலும் எனக்கு சிக்கலாகிடும். ஸோ அது கஷ்டமாக இருப்பேன். அவங்க நான் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி எல்லா வகையில் பார்த்தாலும் புதுசாக சிக்கல் வருது, பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு விஷயத்தை இன்றைக்கி அக்காவை தங்கச்சி ஃபோனில் ஒரு அரை மணி நேரம் ஒரு செய்தி பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா அடிக்கடி பேசிட்டு நான் காதில் வாங்க மாட்டேன். இன்றைக்கி பக்கத்தில் உக்காந்தவன் இதுதான் பேசுகிறான்னு பார்த்தேன். ஒரு சாதாரண செய்தி, அது பேசுகிற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியே கிடையாது. அதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது இப்போ தெரியுது அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவங்கிறது வேறு விஷயம் மாதிரி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வேறு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி சூழலாம் உட்காந்து இருக்கிறோம். 2 பேருக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்குது. நம்ம இதே தான் இருக்குது. சொல்ல முடியல. இதில் ரொம்ப உடம்பு முடியாமல் என்னுடைய நிலைமை போச்சு அப்படின்னா, இந்த மனைவி டீல் அவங்க எப்படி சந்திக்க போகிறாங்க, எப்படி அதை கையாள போகிறாங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு கடைசியில் கொண்டு விட்டுட்டாரே, நம்மளை கடைசியில் சிக்கலில் விட்டாருங்கிற ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும். அது அவங்களுக்கு கஷ்டப்படுத்திடும். நீ சொன்ன அப்படி தான் சொன்னேன். அன்னைக்கு உடம்பு முடியாமல் உட்காந்துட்ருக்கேன், முக்கியமான வேலைன்னா கோயிலுக்கு போகிறது ரொம்ப அவசியமான 10 மட்டும் தான் போகிறாங்க, கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஒரு கோவிலுக்காக 2 பஸ் ஏறி உதவ தாண்டி போகிறது அவசியமா, தேவையா? இப்போ அவங்க போயிட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீட்டில் உட்காந்துருக்கேன். மனநிலை மாறுது, வைத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. சிரமமாக தான் இருக்குது. 8 பக்கம் போகிறது, அந்த வைத்தியம் பண்ணலாமா, இந்த வைத்தியம் பண்ணலாமா, எந்த பக்கம் போக முடியல. பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன். நினைக்கிற மாதிரி சாவு வேறு மட்டும் இருக்குது. சாவு இருந்தால் யாருக்கு எந்த தொழில் இல்லை, அமைதியாக போயிடலாம். நிறைய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு மரணம் ஒரு நல்ல மருந்து. ஆனால் அந்த மருந்து நேரத்தில் வரணும், சுற்றி வளைச்சி கஷ்டப்படுத்தி வரக்கூடாது. அப்படி ஒரு மரம் தான் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன். நடந்தால் பரவாயில்ல, அதுக்கு பிறகு மற்ற வாழ்க்கை பானையை பார்த்துக்கிட்டோம். நன்றி.